ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்ல சங்கீத பதியை வாசித்து பாடல் வேலைகளாக நாம் கடந்து போவோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஜீசஸ். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 139 சங்கீதம் 139 முதல் வசனம் நான் வாசிக்கிறேன், இரண்டாவது வசனம் நீங்கள். எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிப்போம். வாசிக்கும் போதே அப்படியே நன்மையெல்லாம் உள்ளார வந்துடணும். ஹல்லேலூயா. உற்சாகமாய் வாசிப்போம். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியம், எனக்கு எட்டாத உயரமாயிருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களில் போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றிலும் வெளிச்சமாய் இருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. நீர் என் உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர். என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள்! அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம்! அவைகளை நான் எண்ண போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். நான் விழிக்கும் போது இன்னும் உம்மண்டையில் இருக்கிறேன். தேவனே, நீ துன்மார்க்கரை அழித்தீரானால் நலமாயிருக்கும். இரத்த பிரியரே, நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள். அவர்கள் உம்மை குறித்து துன்மார்க்கமாய் பேசுகிறார்கள். உம்முடைய சத்துருக்கள் உமது நாமத்தை வீணாய் வழங்குகிறார்கள். கர்த்தாவே, உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அருவருக்காமலும் இருப்பேனோ? முழு பகையாய் அவர்களை பகைக்கிறேன், அவர்களை எனக்கு பகைஞராக எண்ணுகிறேன். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். சேர்ந்து வாசிப்போம். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஹல்லேலூயா. ஆவிதோட விண்ணப்பத்தை பத்திங்களா எப்படி இருக்குன்னு? ஹல்லேலூயா. நீங்கள் என்னை பற்றி தெரிஞ்சிருக்கீங்க. என் உட்காருதல், நான் என்ன செய்கிறேன், உட்கார எந்திரிக்கிறேன்னா டிசிஷன், அதெல்லாம் எழுந்திர எந்திரிச்சு போகிறதில்ல. என்ன செய்ய போகிறோன்றது முதற்கொண்டு அவருக்கு தெரியும். இருதயத்தின் நினைவுகளின் தோற்றத்தை முதற்கொண்டு அறிந்த தேவன். ஆக எங்கே போனாலும் நீங்கள் என் கூட இருக்கீங்க, உங்களுக்கு இருளும் சரி வெளிச்சமும் சரின்ட்டார். ஆக நம்ம எப்படி உண்டாக்கப்பட்டோம் நீங்கள் வேதம் சொல்கிறது. பிரமிக்கத்தக்க அதிசயமாக உண்டாக்கப்பட்டு இருக்கிறோம். அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்படத்தில் உண்டாக்கப்பட்டு 15ஆம் வசனத்தில் பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு, யோபுவின் புஸ்தகத்தில் இருக்கு, எலும்புகள் தாயின் கர்ப்பத்தில் எலும்புகள் உருவாகும் விதத்தை நீ அறிந்திருக்கிறையா? உனக்கு தெரியுமா? அப்போ எவ்வளவு காமாக இருக்கணும் அப்படின்னா என்ன? அமைதியாக இருக்கணும். ஹல்லேலூயா. டென்ஷனு பதஸ்டம்லாம் இருக்கவே கூடாது. தேவ சமூகத்துக்கு வரும்போது அப்படியே உன் நடையை காத்துக்கொள். ஹல்லேலூயா. வரும்போது நல்ல அண்ணன் நான் போவேன், கிட்டி சேருவேன், ஆண்டவரை துதிப்பேன், அவரிடத்திலிருந்து வல்லமை பெற்றுக்கொள்ளேன். 17ஆம் வசனத்தை வாசித்து பாடலை பாடப்படும். தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். வேதம் சொல்கிறது, அநேக ஆலோசனைக்காரர் உண்டாயிருந்தால் எப்படி இருக்கும்? நலமாய் இருக்கும். அவருடைய வார்த்தை உங்களுக்கு ஆலோசனை. அவர் சொன்னார், நான் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை. அவர் கண்ணை வைக்கணும், அவர் கண் பார்வையில் நம்ம இருக்கணும்.
கண்பரை விட்டு எங்கே இருந்தால் எனக்கு ஆலோசனை சொல்லுங்கன்னா அதில் வேஸ்ட் ஆஃப் டைம். இருக்கிறவனுக்கு ஆலோசனை, இல்லாதவன் வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆக இந்த மாலையில் நான் உமக்கு முன்பாக வந்து நிற்கிறேன் ராஜா. அல்லேலூயா. உங்களுடைய ஆலோசனை எனக்கு கொடுங்க ராஜா. அது எண்ணி பார்த்தா கடற்கரை மணலோட அதிகமாக போகின்றது இல்லை? எவ்வளோ நல்ல தேவன் ஆலோசனை கொடுக்குறாரா இல்லையா? ஆமாம். அதை சொன்னால் அப்புறம் செய்தி மாதிரி போயிட்டே இருக்கும். ஆக நல்ல ஆலோசனை அருள்வாராக. அவரை துதிப்போம். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். அவர் நல்லவராக இருக்கார். கரங்களை தட்டி உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என்னை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே, என்னை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே. நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என்னை மறுரூபமாக்கிடும், உந்தன் மகிமையில் சேர்த்திடும். என்னை மறுரூபமாக்கிடும், உந்தன் மகிமையில் சேர்த்திடும். நீர் நல்லவர், நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. அல்லேலூயா 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 இயேசுவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாவியான என்னையும் உந்தன் பிள்ளையாய் மாற்றினீ. பாவியான என்னையும் உந்தன் பிள்ளையாய் மாற்றினீ. நல்லவர், நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னை முன் குறித்தீரே, நீர் கைவிடவே மாட்டீ. என்னை முன் குறித்தீரே, நீர் கைவிடவே மாட்டீ. நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம் கர்த்தருக்கு உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம் நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை ஹalleluya 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 இயேசுவே ஹalleluya ஹalleluya ஓ ஜீசஸ் ஹalleluya 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 for the last time hallelujah 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 அல்லேலூயா. hallelujah பவுல் சொன்னாரு, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னாங்க, நாங்க ஆராதிக்கிற தேவன் யாருன்னு எங்களுக்கு தெரியும். தெரியாம ஆராதிக்க கூட, தெரியாம பாடக்கூடாது, தெரியும் நமக்கு. இருந்தாலும் திரும்ப ரீகலெக்ட் பண்ணிக்கணும். பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமா இருக்கிறது. அப்படின்னு என்ன தெரியுமா? நீ பாவி படுபாவின்னு உலகம் சொல்லிகிட்டே இருக்க, நீ சொல்லிக்கிட்டே இரு. சகை வீட்டுக்கு போனார், பாவியான மனுஷன் சொல்லி தங்க போனார். ஏன் நீ நல்லா இருந்தானே, நீ போ அவங்க வீட்டுக்கு. மற்றவனை பாவி பாவின்னு சொல்ல தான் உலகம் ரெடியாக இருக்கான். அவங்க வீட்டுக்கு போனார். இன்றைக்கு வாக்கால் எடுத்து வச்சா இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு போங்க. ரட்சிப்பு கொடுத்து பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிட்டு. அதனால தான் ஆராதனைக்கு வாங்க சொல்லுவோம். அதனால தான் ஜபத்துக்கு வரணுங்க. எவ்வளவுக்கு எவ்வளோ பிரசங்கத்தை கேட்குறோமோ உங்கள் வாழ்க்கையில் ரட்சிப்பு, ஜெனரல் ரட்சிப்பு அதை விட்டுருங்க. தொடர்ந்து விடுதலை அடைஞ்சு மேலே மேலே போய்கொண்டே இருக்கு. அல்லேலூயா. ஏன்னா பைத்தியமாய் தோன்றுகிற அநேகருக்கு பைத்தியமாக தெரியாது. ஆனால் விசுவாசிக்கிறவனுக்கு, முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு தேவபலன் தான் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். கர்த்தர் என்னை வாளாக்காமல் தலையாக்குவார். இன்று நான் உனக்கு விதிக்கிற கற்பனைகளின்படி செய்யலாம். நீ சாவதானமா இருந்தால், கவனமா இருந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். இது வரைக்கும் நம்ம உயர்த்தி வருகிறார். இன்னும் ஆண்டவர் நீங்க உயர்த்துவீங்க. ஆண்டவர் பார்த்து சொல்லுவோம், வாளாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல். டி ப்ரொமோட்டே கிடையாது, ப்ரொமோஷன் தான். என்னை மேலாக்குவீர் ராஜா. அல்ல, எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு? கர்த்தர் நம்மை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். நல்ல கரங்கள் தட்டி வாளாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். வாளாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே. வாளாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். வாளாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி வைத்தீரே. மேலே 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 அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி வைத்தீரே. மேலே 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 மேலே. ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே,
வாழாக்காமல் என்னை தலையாக்குவி, கீழாக்காமல் என்னை மேலாக்குவி. வாழாக்காமல் என்னை தலையாக்குவி, கீழாக்காமல் என்னை மேலாக்குவி. ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. கை நீட்டி தூக்கி விட்டு உயரத்தில் என்னை வைத்து பிள்ளையாய் மாற்றி விட்டு நிரந்தரமாய் தூசியை தட்டி விட்டு சாம்பலை நீக்கி விட்டு சிங்காரம் தந்து விட்டு நிரந்தரமாய். கை நீட்டி தூக்கி விட்டு உயரத்தில் என்னை வைத்து பிள்ளையாய் மாற்றி விட்டு நிரந்தரமாய் தூசியை தட்டி விட்டு சாம்பலை நீக்கி விட்டு சிங்காரம் தந்து விட்டு நிரந்தரமாய். ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. வாழாக்காமல் என்னை தலையாக்குவி, கீழாக்காமல் என்னை மேலாக்குவி. வாழாக்காமல் என்னை தலையாக்குவி, கீழாக்காமல் என்னை அரக்கன் கோலியாத்தை, அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே. ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி வைத்தீரே. மேலே 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 அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே. ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி வைத்தீரே. மேலே 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 ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. கை நீட்டி தூக்கி விட்டு உயரத்தில் என்னை வைத்து பிள்ளையாய் மாற்றி விட்டு நிரந்தரமாய் தூசியை தட்டி விட்டு சாம்பலை நீக்கி விட்டு சிங்காரம் தந்து விட்டு நிரந்தரமாய். கை நீட்டி தூக்கி விட்டு உயரத்தில் என்னை வைத்து பிள்ளையாய் மாற்றி விட்டு நிரந்தரமாய் தூசியை தட்டி விட்டு சாம்பலை நீக்கி விட்டு சிங்காரம் தந்து விட்டு நிரந்தரமாய். ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா 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 துதி உமக்கே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. வாழாக்காமல் என்னை தலையாக்குவி, கீழாக்காமல் என்னை மேலாக்குவி. வாழாக்காமல் என்னை தலையாக்குவி, கீழாக்காமல் என்னை மேலாக்குவி. ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி இயேசுவே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஜெபம் பண்றது இல்ல, ஜெபம் பண்ணணும். கர்த்தர் என்னை வாளாக்காமல் தலையாக்குவார். அதுக்கு நல்ல உதாரணம் என்ன தெரியுமா? கொஞ்சம் வனாந்தரத்தில் இருந்த கொஞ்சம் ஆடுகளை யார் வசத்தில் விட்டாய்? படிக்க தெரியாதவன். நாங்களாம் மிலிட்ரியில் இருக்கோம், நீ என்னத்துக்கு வந்த விட்டா ஓடு ஆடு மேய்க்கானா? அப்படியா? ஆண்டவர் சொன்னார், சாமுவேல் அனுப்பிச்சார் வீட்டுக்கு. ஹல்லேலூயா. எங்கப்பா இன்னொருவன் இருக்கிறான்? எங்கே இருக்கான்? வனாந்தரம் ஆடு மேய். அவன் வரட்டும். அவன் வரும் வரைக்கும் உன் வீட்டில் நான் சாப்பிட மாட்டேன். ஏன்னா சாமுவேல் வந்தார் வீட்டுக்கு சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறாரு. அறந்துட்டாங்க ஈசாய் வீட்டில் எல்லாரும். கர்த்தர் தலையாக்கினாரா தாவீதை? ஹல்லேலூயா. தரிசனம் கொடுத்தார். கர்த்தர் வாக்குகள் கொடுத்துருக்கலாம், பயப்பட வேண்டாம். தூக்கி குழியில் போட்டான். எப்படி சொப்பனம் முடியும்னு பார்க்கலாம் அப்படின்னா நீ நினச்சிக்கிட்டே உட்காருண்ணா. வேலை வந்தது. அதிகாலையில் தீவிரமாக காவல் கடங்க வந்து கொண்டு வந்தான். வெளியில் நல்லா ஷேவ்லாம் பண்ணி விட்டு வேற ட்ரெஸ் போட்டு விட்டு ஏறு இன்னோவாவில் எங்கே கோயிங் டு பேலஸ் பார்வோனை பார்க்க. ஹல்லேலூயா. தலையாயிருச்சுப்பா. ஹல்லேலூயா. படி அளக்குனார். நம்ம பாஷையில் சொன்னான். வந்து நின்னான வரிசையில் எல்லாரும் எப்படி தானியம் கொள்ளும்படி லைனில் வந்து நிற்கிறான் குழியில் போட்டவன். அதே போல் கர்த்தர் செய்வார் உங்களுக்கு. விசுவாசத்தோடு சோர்ந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. லிட்டில் பிட்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கர்த்தர் நல்ல பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம்.
வருஷத்தை நிறைவு செய்ய போகிறோம். அல்லேலூயா. எங்கிட்ட ஒரு 50 நாள் கூட இல்லை. ஆகையினால எல்லாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணோம். இதுவரைக்கும் அவர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. போதுமானவராக இருந்தாரா இல்லையா? அதனால இங்கே நிற்க முடிகிறது அவருக்கு முன்பாக. அவருடைய கிருபை பெரியது. தேவனே உம்முடைய கிருபை தாவீது சொன்னார் எவ்வளவு அருமையானது. அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிலையிலே வந்து அடைகிறார்கள். இந்த மாலை வேளை அவருடைய செட்டைகளின் நிலையிலே இருக்கிறீர்கள். விக்கினங்கள் கடந்து போக மட்டும் நான் வந்து உமது செட்டைகளின் நிலையிலே அடைவேன். இல்லையா? ஒரு ராஜாவுக்கு இல்லாத செக்யூரிட்டியா, ஆள் பலமா, பணபலமா எல்லாம் இல்லைப்பா தாவீதுக்கு. அவர் முதல்ல முன்னிலைப்படுத்தினது உங்கள் பிரசனத்துக்கு நான் வருகிறேன். இந்த மாலை வேளையிலே அவரை ஆராதிக்க போகிறோம். அதாவது 1000 நாளை பார்க்கலும் உடைய பிரசனத்தில் இருக்கும் ஒரு நாள் நல்லது. இந்த மாலை வேளையிலே நம்மை அழைத்து வந்தவருக்கு நன்றி. இதுவரை கடந்த 6 நாட்கள் நடத்தினார். நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். வேடனுடைய கண்ணி ஆளை கீழே தள்ளுறதுக்கு பிசாசு, பொல்லாத மனிதர்கள் இருக்கலாம். கவலைப்படாதீங்க. யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் விடுதலையாக்கும்படி பேதுருக்கா தம்முடைய தூதனை அனுப்பினார். உங்களுக்கும் அப்படியே செய்யும். எல்லாரும் அவருடைய நாமத்தை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி அவர் ஆராய்க்க போகிறோம். எல்லாருமே நீங்களே ஸ்தோத்திரம் சொல்லி சொல்லி நடத்த வேண்டியது. உங்களுக்கு அவர் நன்றி. என் நாடுகளை நான் அறிந்திருக்கிறேன், அவைகளால் நான் அறியப்பட்டு இருக்கிறேன். நல்ல மேய்ப்பர் நம்மை நீதியின் பாதையில் நடத்து. பசும்புல் மேய்ச்சல் நமக்கு உண்டு. பயப்படாதே. சிறு மந்தைய ராஜ்யத்தையே கொடுக்க பிதா பிரியமாய் இருக்கு. இந்த மாலைவேளை ஆண்டவரே நீர் எங்களை நேசிக்கிறார். கண்மணி போல என்னை காத்தருளும் என்று தாவீது கர்த்தரை நோக்கி ஒரு விண்ணப்பத்தை வைத்தார். எத்தனை தீமைகள், எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை பொல்லாப்புகள் எல்லாவற்றிற்கு தாவீதை விலக்கினார். தாவீதுக்கு அருளினார். அதே நிச்சயமான கிருபையிலே நமக்கு அருளுகிறவர். இந்த மாலைவேளை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் யெகோவா ஈரேவாய் இருக்கிறேன். எங்கள் தேவைகளை சந்திக்கிறவர். தேவாலயத்திலே தொழுது கொள்ளுகிறவர்களை அளந்து பார்க்கும்படி கர்த்தர் நம்முடைய தூதர்களை அனுப்புகிறார். இந்த மாலை வேளை தேவ தூதர்கள் நம்ம மத்தியில் இருக்கிறார். ஒவ்வொருடைய காரியங்களையும் கண்ணோக்கமாய் இருக்கிறது. எல்லா காரியங்களும் பரலோகத்துக்கு கொண்டு செல்லப்படுகிறது. ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். இது முதல் வானங்கள் திறந்திருக்கிறது. இது முதல் வானங்கள் திறந்திருக்கிறது. இது முதல் வானங்கள் திறந்திருக்கிறது. தேவ தூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து இயேசு கிறிஸ்து ஏறுகிறதையும் இறங்குறதையும் காண்பாய் என்று யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தரிசனம் நாட்களில் நிறைவேறுகிறது. வானம் திறந்திருந்தது. ஓ கால் பூமியிலே அது நுனி வானத்தை எட்டி இருந்தது. இந்த மாலை வெள்ளே கல்பல் பாத்து ரணமனபினமன அவர் ஜெபத்தை கேட்கிறவர். எங்கள் ஜெபங்களை தள்ளாமலும் தமது கிருபை எங்களை விட்டு விலகாமலும் இருக்கிற தேவனே, இந்த மாலை வெள்ளுமை சோதரிக்க நல்ல ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். திக்கற்றவருடைய ஜெபத்தை கர்த்தர் அலட்சியம் பண்ணாதவர். கொர்நேலியுவின் ஜெபங்கள் தேவ சமூகத்திலே எட்டினது. வெளிப்படுத்தின விசேஷத்திலே வாசிக்கிறோம். பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் தூபமாக அவருக்கு முன்பாக போய் கொட்டப்பட்டது. இந்த மாலை வேளையிலே நம்முடைய சத்தத்தை அவர் கேட்கிறார். உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறார். ஜெபத்தை கேட்டிடும் தேவா, நல்ல உத்தரவு பதிலை தந்திடுவே, யுத்தங்கள் செய்திடும் தேவா, ஜெயமாய் என்னை ஜெயமாய் நடத்திடுவே, ஜெபத்தை கேட்டிடும் தேவா, எனக்கு பதிலை தந்திடுவே, யுத்தங்கள் செய்திடும் தேவா, என்னை ஜெயமாய் நடத்திடுவே, என் தேவா, என் தேவா, வெற்றியை அளி
சிறந்தவரே என் தேவா, என் தேவா. அவர் மட்டுமே நல்லவர், நல்லவரே, சர்வ வல்லவரே, பெரியவரே, எந்தன் பரிகாரியே, மிகவும் உயர்ந்தவர், உயர்ந்தவரே, நீரே சிறந்தவரே என் தேவா, என் தேவா. கைகளை உயர்த்தி என் தேவா, என் தேவா, என் தேவா, வெற்றியை அளிப்பவரே என் தேவா, இயேசுவே என் தேவா, விடுதலை தருபவரே என் தேவா, என் தேவா, என் தேவா, வெற்றியை அளிப்பவரே, வெற்றியை தருகிறவரே, விடுதலை தருகிறவரே, தேவாதி தேவனே என் தேவா, விடுதலை தருபவர் நல்லவரே. வாய்களை திறந்து சொல்லுவோம், நீர் நல்லவர், நல்லவரே, சர்வ வல்லவரே, மிகவும் பெரியவர், பெரியவரே, எந்தன் பரிகாரி, நீர் மட்டுமே கர்த்தாவே, உயர்ந்தவரே, நீரே சிறந்தவரே என் தேவா, என் தேவா. You alone, நல்லவரே, சர்வ வல்லவரே, பெரியவரே, எந்தன் பரிகாரியே, உயர்ந்தவரே, நீரே சிறந்தவரே என் தேவா, என் தேவா, என் தேவா, என் தேவா, வெற்றியை அளிப்பவரே என் தேவா, என் தேவா, விடுதலை தருபவரே என் தேவா. இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், என் தேவா, வெற்றியை தருகிறவரே, விடுதலை தருகிறவரே, we worship you, Lord. என் தேவா, என் தேவா, விடுதலை தருபவர். ஜெபத்தை கேட்டிடும் தேவா, ஜெபத்தை கேட்டிடும் தேவா, பதிலையும் தருவீர், பதிலை தந்திடுவீர். எனக்காய் யுத்தங்கள் செய்பவரே, யுத்தங்கள் செய்திடும் தேவா, ஜெயமாய் என்னை ஜெயமாய் நடத்திடுவீர். ஜெபத்தை கேட்டிடு, ஜெபத்தை கேட்டிடும் தேவா, எனக்கு பதிலை தந்திடுவீர். எனக்காக யுத்தம் செய்பவரே, யுத்தங்கள் செய்திடும் தேவா, வாழ்வில் ஜெயமாய் நடத்திடு. கடைசியாய் கைகளை உயர்த்தி என் தேவா, என் தேவா, ஒவ்வொரு நாளும் வெற்றி, வெற்றியை அளிப்பவரே என் தேவா, என் தேவா, விடுதலை தருபவரே என் தேவா, God of victory என் தேவா, வெற்றியை அளிப்பவரே என் தேவா, oh Jesus, தேவா, விடுதலை தருபவரே உமக்கு நன்றி, நன்றி ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமையா, உமக்கு மகிமை, மகிமை ஐயா, உமக்கு புகழ்ச்சி, புகழ்ச்சி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, நன்றி ஐயா, ஹalleluya, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்
மகிமை மகிமை ஐயா. உமக்கே புகழ்ச்சி உமக்கே புகழ்ச்சி புகழ்ச்சி. உமக்கு நன்றி உமக்கு நன்றி நன்றி ஐயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. உமக்கு மகிமை உமக்கு மகிமை மகிமை ஐயா. உமக்கே புகழ்ச்சி புகழ்ச்சி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ரபபபதலபரபலே. ஓ அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா இயேசுவே. ஆராதனையில் பிரியப்படுகிறவரே, ஆராதனையை ஏற்றுக்கொள்கிறவரே, அற்புதங்களை செய்கிறவரே, உம்முடைய நோக்கத்தை உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவரே. அல்லேலூயா ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஓ உமக்கு நன்றி நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி. Thank you Jesus. நிலாவை பார்க்கும் பொழுது, சூரிய சந்திரன்களை பார்க்கும் பொழுது என்னை நினைத்து, மனுஷனாகி என்னை நினைத்து என்னை விசாரித்து நடத்த நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. இதையே எனக்கு இயேசு செய்யல, அதையே எனக்கு இயேசு செய்யலன்னு கேட்கறதுக்கு வாய்ப்பே வராது கர்த்தாவே. மனுஷனை நீர் நினைக்கிறீர். மனுஷனை நீர் ஒரு பொருட்டாக நினைக்காமல் அவனை பிள்ளையாக பார்க்கிறீர். எங்களையும் நேசிக்கிறீர், எங்களையும் தாங்குகிறீர், எங்களையும் ஏந்துகிறீர். ஓ உம்முடைய அன்பை நினைக்கிறோம், உம்முடைய அன்பை நினைக்கிறோம் கர்த்தாவே. இந்த மாலை ஆராதனையிலே ஆராதித்த ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கின்றேன். உம்முடைய அன்பை அளவில்லாமல் ஊற்றுவீராக, அவர்களை நிரப்புவீராக, ஆசீர்வதிப்பீராக. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவீராக. எல்லாவற்றுக்கும் பதிலாக இயேசுவே நீரே இறங்கி வருவீராக. மீதியான வேலையை உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய பிள்ளைகளுக்கு நீர் ஊழியம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நன்றி அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே இந்த மாலை வேளையில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் எங்களை வாழ வைக்கிறதா இருக்கிறது ராஜா. ஆவியும் ஜீவனுமாய் உள்ள உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் இந்த வேளையில் வந்து நிற்கிறோம். உங்களோடு பேசும் ஆண்டவரே. தகப்பனே, மனிதனுடைய வார்த்தைகள் ஆண்டவரே எங்கள் உள்ளத்தை விட்டு கடந்து சென்று இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் எங்கள் ஆத்துமாவை எங்கள் ஆவியையும் ஆண்டவரே நிரப்பும்படியாக இந்த வேளையில் நாங்கள் வந்திருக்கிறோம். அதற்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்ருவின் வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் 14 யாத்ராகமம் 14 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அந்த சும்மா இருப்பீர்கள்னா என்னன்னு பார்த்தோம். சும்மா இருப்பீர்கள்னா பேசாமல் என்ன செய்யறது, படுத்து சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கிறது சொல்லலை. சும்மா இருப்பீர்கள்னா உங்களுக்கு ஒரு போராட்டத்தையோ அல்லது ஒரு பிரச்சனையோ சந்திக்கும் போது மாம்சத்திலே நீங்கள் யுத்தம் பண்ணாமல் மாம்சத்தை என்ன பண்ணணும், அமைதிப்படுத்திட்டு ஆவியில் ஆண்டவருடைய வழியிலே நாம் அதை ஒப்பு கொடுக்கறது தான் சும்மா இருப்பீர்கள். அல்லேலூயா. ஒரு சிலர் சொல்லுவாங்க சும்மா இருன்னு சொல்லிட்டார் ஆண்டவர், அதனால் நான் சும்மா இருக்கேன் அப்படின்னு. இல்லை, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீ சும்மா இருப்பேன்றப்ப கர்த்தர் யுத்தம் பண்ண சொல்லியிருக்கார், நான் சும்மா இருப்பேன், அப்போ தான் ஆண்டவர் அவங்கள பழி வாங்குவார். அப்படி அல்ல. மாம்சத்தில் என்ன செய்யக்கூடாதுன்றார் ஆண்டவர், யுத்தம் பண்ண வேணாம். இதை தான் சும்மா இருப்பீர்கள்னு பார்த்தோம். அடுத்தது அந்த இடத்துல வந்து எப்படி ஆண்டவர் அந்த செங்கடலை
கடக்க எப்படி உதவி செய்தார்ன்றதை பார்த்தோம். மோசையை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என்னிடத்தில் நீ என்ன செய்வ, முறையிடுவானேன் அப்படின்னு கேட்டார். என்ன என்கிட்டே வந்து சொல்லிட்டு இருக்க, உன்னுடைய கோலை என்ன செய்யணையே ஓங்குன்னாரு. உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்துக்கு நேராக என்ன செய்ய, நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு அப்படின்னாரு. கோலை ஓங்குறதுனா என்னன்னு பார்த்தோம். ஆண்டவருடைய வார்த்தையை என்ன செய்யணும், நாம் ஓங்கி பிடிக்கணும். அப்படி மனிதர்களுடைய வார்த்தையை என்ன செய்யக்கூடாது, ஓங்கி பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தோம். நமக்கு விரோதமாக வரக்கூடிய வார்த்தைகள், நம்மை திடநற்று போக பண்ணுகிற வார்த்தைகள், நிந்திக்கிற நிந்தனையான வார்த்தைகள், இதையே பிடிச்சிட்டு இருப்பாங்க ஒரு சிலர். என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க, என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க, அதை தூக்கி போட்டுருங்க கீழே. கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்வோம், ஓங்கி பிடித்து கையை சமுத்திரத்துக்கு நேராக என்ன செய்ய சொல்கிறாரு, நீட்ட சொல்கிறார். சமுத்திரம் அப்படின்றது பிரச்சனையை குறிக்கிறது. பிரச்சனைக்கு மேலே உங்கள் அதிகாரத்தை நீங்கள் என்ன செய்யணுமா, செலுத்தணும். கையை எதுக்கு நேராக நீட்டணும், பிரச்சனைக்கு நேராக நீட்டணும். எந்த மனுஷனுக்கு நேராக நீட்டி இவங்களால தான் பிரச்சனை, அவங்களால தான் பிரச்சனைன்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாதுன்னு பார்த்தோம். 2 காரியங்களை, கோலை நீட்டுறது, சும்மா இருக்கிறது, கோலை நீட்டுறது, அடுத்தது என்னது, கையை நீட்டுறது. இதை பார்த்தோம் காலையில். இங்கே ஓலையூரில் அமலேக்கியரோட நடந்த அந்த யுத்தத்தை பார்த்தோம். காலையில் இங்கே செங்கடலுக்கு முன்னாடி நின்ன மோசையை பார்த்தோம். ஓலையூரில் அமலேக்கியரோடு ரெவிதீமில் யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்திலே ஆண்டவர் அவருக்கு எப்படி வெற்றி கொடுத்தார். அங்கேயும் கோலை தான் தூக்கிட்டு எங்கே என்ன செய்கிறாரு, மலை உச்சிக்கு போகிறார். அல்லேலூயா. கோலை தூக்கிட்டு எங்கே போகிறாரு, மலை உச்சி. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஜெப வாழ்க்கை. வெறும் கோலை மட்டும் ஒவ்வொருத்தவங்க பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. வசனத்தை மட்டும் என்ன செய்வாங்க, அறிக்கை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த வசனத்தை மலை உச்சிக்கு என்ன செய்யணும், எடுத்துகிட்டு போனால் ஜெபத்தில், தேவ பிரசன்னத்தில் வசனத்தை என்ன செய்யணுமா, நம்ம அறிக்கை செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மலை உச்சியில் என்ன பண்ணுறாரு, போகிறாரு. கீழே யோசுவாவை சண்டை போட விட்டுட்டு போகிறார். அது எதற்கு அடையாளமாக இருக்குன்னா, தேவ தூதர்கள் அவர்களுடைய பணிவிடையை நாம் என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். கோலை உயர்த்துறது மட்டுமல்ல, மலை உச்சிக்கு போகிறது மட்டுமல்ல, கையை பிரச்சனைகளுக்கு நேராக நாம் அதிகாரத்தை செலுத்துறது மட்டுமல்ல, வேற என்ன செய்ய சொல்கிறாரு, தேவ தூதர்களுடைய பணிவிடையை நாம் ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, இந்த காரியத்தில் தூதர்களுடைய உதவியை எனக்கு நீங்கள் என்ன ஆண்டவரே செய்யுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தர்கிட்ட நான் கோலை உயர்த்தினேனே, நான் கேட்டேனே, எனக்கு ஆண்டவர் ஒன்றுமே பதில் சொல்லலையே, அப்படிலாம் இல்லை. தேவ தூதர்களுடைய உதவி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கல்லை எடுத்து அந்த கல்லில் என்ன செய்கிறாரு, உட்கார்றார். கல் அப்படின்னா நாம் வாசித்தோம், இயேசு கிறிஸ்துவை கல்லா என்ன செய்யுது வேதம் சொல்லுகிறது. நம்ம ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம் அதுக்காக. 1 பேதுரு 2:7. அந்த கல், எந்த கல், வீடு கட்டுகிறவர்களால் ஆகாதென்று தள்ளப்பட்ட அந்த கல் இடறுகிறதற்கு ஏதுவான கல்லா என்ன செய்தான் இருக்குதான். அப்போ அந்த கல் யாருன்னா, அந்த கல் தான் யாராம், இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 4:11. அவர் யாரு, இயேசு கிறிஸ்து. அதான் சொல்றாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் என்ன செய்வான், நொறுங்கி போவான். இது எவன் மேல் விழுகிறதா அவனை நசுக்கி போடுங்க. நிறைய வசனம் இருக்கு இயேசு கிறிஸ்துவை. ரோமர் 9:32-33. அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் என்ன சொல்றாங்க, இடறுதற்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையையும் சியோனிலே வைக்கிறேன் அவரிடத்தில். அதுவிடத்தில் தானே சொல்லணும். அப்போ அந்த கல்லை இயேசுவா என்ன செய்கிறாங்க. அப்போ ஏன் இடறுறதற்கான கல்லா அவர் அப்படின்னா, அதில் யார் இடறுவாங்கன்னா, நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு அந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமாக இயேசுவை போய் அடையணும்னு நினைக்கிறவங்க அதில் என்னவாயிருவாங்க, இடறி விழுந்துருவாங்க. இன்னமும் யூதர்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்ட யூதர்கள்லேயே ஒரு சிலர் என்ன இப்படி தான் இருக்கிறாங்க, அந்த நியாயப்பிரமாணத்தை கை கொண்டுட்டு தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. சரி, அப்போ அந்த கல் என்னன்றதை பார்த்துட்டோம். அதுக்காக தான் இத்தனை வசனம். அந்த கல் இயேசு கிறிஸ்து. அப்போ கோலை என்ன செய்கிறாரு, சும்மா இருக்கணும், மாம்சத்தில் யுத்தம் பண்ணாமல் கோலை ஓங்கி வார்த்தையை என்ன செய்கிறோம், உயர்த்தி பிடித்து கையை நீட்டி பிரச்சனைகள் மேலே என்ன செய்கிறது, எந்த மனுஷருக்கு நேராக கையை நீட்டாமல் பிரச்சனைகளுக்கு நேராக, சத்ருவுக்கு நேராக கையை நீட்டி தேவ தூதர்களுடைய பணிவிடையை என்ன செய்கிறோம், விசுவாசித்து பெற்றுக்கொண்டு மலை உச்சியில் ஜெபம்
அப்படிங்கிற ஒரு நிலைமையில கல்லில் உட்கார்ந்து அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுடைய பிரசன்னத்தில் அவர் பாதத்தில் உட்கார்ந்து அந்த கல்லில் அவர் எப்போ உட்கார்றாரு தெரியுங்களா? அவர் எப்போ உட்கார்றாருன்னா கோலை தூக்கிட்டு போகிறாரு, மலை உச்சியில் ஏறுறாரு, தூதர் பணிவிடைய கட்டளையிட சொல்லிட்டு எல்லாம் பண்ணி அவரால் என்ன செய்ய முடியல? ரொம்ப நேரம் என்ன பண்ண முடியல, அவரால் கையை உயர்த்தி இந்த கோலை பிடிக்க முடியல. நம்மளும் அநேக நேரத்தில் அப்படி தான் இருப்போம். வார்த்தையை விசுவாசிப்போம், அறிக்கை செய்வோம். ஆனால் அநேக நேரத்தில் வார்த்தையை அறிக்கை கூட செய்ய என்ன செய்ய முடியாது. ஒரு விதமான சோர்வு வந்துடும். வசனம் நல்லா தெரியும், நம்ம பிரச்சனைக்கு என்ன வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணணுன்றது நமக்கு நல்லா தெரியும். ஆனால் அந்த வசனத்தை என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாமல் ரொம்ப சோர்ந்து. அப்படி தான் மோசேயின் கைகள் அசந்து போயிட்டு, அந்த அசந்து போகும்போது கல் எடுத்து வச்சு இதில் உட்காருப்பா, இனி ஒன்றால் என்ன செய்ய முடியாது, கையையும் தூக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியல, பேசாமல் உட்காருன்னு 2 பேர் கையை தூக்கி பிடிச்சிக்கிட்டாங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய பாதத்தில் எதுவுமே ஜெபிக்க கூட முடியாத நேரத்தில் அமைதியாக உட்காந்து, ஆண்டவரே ஏதாவது செய்யுங்கப்பா அப்படின்ட்டு உட்காந்துட்டோம்னா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நம்மளால் முடியலை, விசுவாசத்தை வெளிப்படுத்த முடியலை, அறிக்கை செய்ய முடியலை, வசனத்தை என்னால் என்ன பண்ண முடியலை, தேவ சமூகத்தில் என்னால் இது பண்ண முடியல, அதை பண்ண முடியல, இது பண்ண முடியல, சாத்தானை கட்ட முடியல, தேவ தூதர் பண்ணிவிட எதுவுமே செய்ய முடியல, ஒன்றுமே செய்வேன்னு அமைதியாக உட்காந்து இயேசுவே உங்கள் பாதத்தில் உட்காந்துருக்கேன், இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு சொன்னால் போதும். அல்லேலூயா. இது எப்பன்னா இதெல்லாம் முடியாத ஒரு சில நேரத்தில் நல்லா இருக்கும்போதே ஜெபமே பண்ணாமல் இயேசுவே 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 அப்படியெல்லாம் கிடையாது. அல்லேலூயா அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஊர் ஆரோன்னு என்ன செய்கிறாங்க, கையை பிடிக்கிறாங்க. இது பரிசுத்தவான்கள் ஐக்கியம், சபை ஐக்கியம் அப்படின்னு சொல்லி ஓலையூரில் பார்த்தோம். இப்போ இந்த மாலை வேளையில் யுத்தத்தில் வெற்றி பெறணும் அப்படின்னா முதல்ல எதிரி யாருன்னு தெரிஞ்சுக்கணும். எதிரி யாருன்னு என்ன செய்யணும், தெரியணும். எதிரியுடைய பலம் அறியாமல் யுத்தத்தில் என்ன செய்ய முடியாது, போய் நிற்க முடியாது. கர்த்தர் நமக்காக தான் யுத்தம் பண்ணுவார். நம்மளை சும்மா இருக்க சொன்னார்னா கை கட்டிட்டு வேடிக்கை பார்க்க சொல்லலை. இவ்வளோ காரியம் நம்ம செய்யணும். கோலை ஓங்கணும், கையை நீட்டணும், தேவ தூதர்களுடைய பணிவிடைய ஆண்டவர்கிட்ட கேட்கணும், மலை உச்சிக்கு ஏறணும், கல்லை போட்டு அதில் உட்காரணும், 2 பேர் கையை தாங்கி பிடிக்க, இவ்வளவும் செஞ்சு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இதை நாம் செஞ்சோம்னா கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. இது எதிராக இது நம்ம பாட்டுக்கு அமைதியாக இருக்க சொன்னால் நம்ம பாட்டுக்கு இருந்துட்டு போகலாம். இதெல்லாம் செய்ய சொல்கிறாங்க. ஏதாவது ஒன்று கஷ்டமாக சொல்லுங்கள். வேத வசனத்தை அறிக்கை செய்கிறது கஷ்டமா? ஏசப்பாட்டை வர்றதுக்கு முன்னாடி, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தோம்ல. அங்கே போகணும், இங்கே போகணும், அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும். அறிக்கையை சொல்கிறேன் நான். அனாவசியமாக பிரச்சனைகளே என்ன செஞ்சுட்டு இருக்கக்கூடாது, பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. சரி, இப்போ இதெல்லாம் ஏதாவது கஷ்டமா? வசனத்தை அறிக்கை பண்ணுற கஷ்டமா? மலை உச்சியில் ஏறுறது, போய் நம்மளை வந்து அந்த மலையில் ஏறு இந்த மலையில் ஏறுன்னு சொல்லலை. ஜபத்தில் என்ன செய்யுங்க, உட்காருங்க. உட்கார்றது மட்டும்தான் நம்மளுக்கு பிடிக்காது. ஓட சொல்லுங்கள், நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இங்கேருந்து போ, ஒரு 12 கிலோமீட்டர் தாண்டி, ஒரு 25 கிலோமீட்டர் தாண்டி அங்கே போ, அந்த இடத்துல ஒரு ஜப கூடாரம் இருக்கும், அங்கே போ, அங்கே போய் ஜபம் பண்ணு. அவங்க உனக்கு ஒரு மெழுகு பற்றி கொடுப்பாங்க, அதில் கொளுத்தி அணையாமல் கொண்டு வா, வீட்டில் கொண்டு வந்து வை அப்படின்னா எத்தனை கிலோமீட்டர் வேணாலும் போய் அணையாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்துடுவோம். ஆனால் எதுவுமே நீ பண்ணாத, உட்காரு. என்ன செய்ய, உட்காரு, என்கிட்ட பேசு, என்கிட்ட. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்கள், நம்மளை எவ்வளோ நேசிக்கிறார். பேசாமல் என்ன செய்கிறாரு ஆண்டவர், ஏம்மா நீ உட்காருன்றார். கஷ்டமான விஷயம் ஒன்றுமே சொல்லு, நீ பாட்டுக்கு என்ன செய்ய, உட்காரு. 5 அப்போ 2 மீன் 5000 பேருக்கு மேலே போசிக்கும் போது அவர் என்ன பண்ண சொன்னார்? போய் அதை வாங்கிட்டு வா, போய் மைதா மாவு வாங்கிட்டு வா, சக்கரை வாங்கிட்டு வா, எண்ணெய் வாங்கிட்டு வான்னு சொல்லியிருந்தா வாங்கிட்டு வந்திருப்போம். கழுத்தில் கையில் கிடக்கிறதெல்லாம் கழட்டி வித்தாச்சு வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பான். இந்தாப்பா பிடிப்பா, எதையாவது ஒன்று பண்ணுப்பான்னு. அவர் ஏம்மா நீ ஒன்றும் செய்வேன், அப்படியே உட்காரு புல் தரையில் உட்கார தான் சொன்னான். அல்லேலூயா. இங்கே உட்கார்றதுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த மாலை வேளையில் வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறது, உட்காருங்க, தேவ பிரசன்னத்தில் உட்காருங்க, பரிசுத்தவான்கள் ஐக்கியத்தில் நீங்கள் உங்களை பலப்படுத்திக்கங்க. சரி, இவ்வளவும் நம்ம செய்கிற இதெல்லாம் ரொம்ப ஈஸியான விஷயம். பரிசுத்தவான்கள் ஐக்கியம்னா என்ன? சபைக்கு வர்றது, 4 ஆண்டவரோட பிள்ளைகளோட என்ன வச்சுக்கிறது, ஆமாம் ஃபெலோஷிப் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து வீட்டில் உள்ள பிரச்சனை குறையெல்லாம் எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. வீட்டில் உள்ள பிரச்சனையை குறையெல்லாம் கொண்டுட்டு போய் கொட்டுறதுக்கு இல்லை, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பதற்கு. இது எல்லாமே ஈஸி தானே, ஏதாவது கஷ்டமா?
இதில் ஏதாவது ஒன்று கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுங்கள். கல் எடுத்து போடுறது, இயேசுவோட பாதத்தில் உட்கார்றது ஈஸியா இல்லையா? தேவ தூதர்களை அனுப்புங்கப்பான்னு கேட்குறது ஈஸி தானே. போய் நம்ம கையை பிடிச்சி தேவ தூதர்களை கூட்டா வரப்போகிறோம், அது ரொம்ப என்னது ஈஸி. அப்புறம் வேற என்ன, கையை நீட்டுறது, இதுவும் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா பிரச்சனைக்கு நேராக பிசாசுக்கு நேராக கையை நீட்ட மாட்டோம். யாருக்கு நேராக நீட்டுவோம்? ஏய் ஒன்னால தான் எல்லாம், ஒன்னால தான் எல்லாம், ஒன்னால தான் எல்லாம், ஒன்னால தான் எல்லாம்னு எல்லாத்துக்கும் நேராக கை நீட்டுவோம். ஒரு ஆளை தப்பிக்க விட்டுருவோம். யாரை? பிசாசு. பொல்லாத பிசாசு, அலைக்கழிக்கிற பொல்லாத பிசாசு, பிரச்சனை இவர்கள் மூலமாக பிரச்சனையை உண்டாக்குற பொல்லாத பிசாசுன்னு அவனுக்கு நேராக கையை நீட்டணும். நம்ம அவனை தப்பிக்க விட்டுருவோம். அவனை என்ன செய்வோம்? தப்பிக்க விட்டுட்டு நம்ம மேலதிகாரி மேலே கையை நீட்டுவோம். எங்கள் ஓனரு இப்படி செய்கிறாரு, என் மேலதிகாரி சரியில்லை, என் பிள்ளைங்க சரியில்லை, என் மனைவி சரியில்லை. பிள்ளைங்க சரியில்லைன்னு சொன்னால் பேரண்ட்ஸ் தான் சரியில்லைன்னு அர்த்தம். நான் தான் சொல்லுவேன்ப்பா, அது சரியோ தப்போ எனக்கு தெரியாது. பிள்ளைங்க சரியில்லைன்னு சொன்னால் யார் சரியில்லை? பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில் நீ தான் நடத்தணும். அவனை விட்டுட்டு தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிறதுன்னு அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியாது, ஆனால் சொல்லுவாங்க. விட்டுட்டு அப்புறமா போய் பிடிச்சி இழுக்கிறது. வா 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 வா. நடத்த வேண்டிய வழியில் பிள்ளைகளை நடத்தணும். நடத்தலை அப்படின்னா அது நம்மளை இழுத்துக்கிட்டே போகும். அது பின்னாடி நம்ம என்ன செய்கிற மாதிரி ஆகியும் ஓடுற மாதிரி. சரி, இது எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இதையெல்லாம் செய்யணும். நம்ம எதிரி யாருன்றதை மட்டும் இப்போ பார்க்க போகிறோம். லேலூயா. அந்த எதிரி யார் அப்படின்னா, இவர் மோசே வந்து சண்டை போடுறாரு பாருங்க. யாரோட சண்டை போடுறாரு? அமலேக்கோட சண்டை போடுறாரு. அந்த அமலேக்கு யாருன்றதையும் பார்த்தோம். ஆதியாகமம் 36:12. இப்போ விரிவாக அதை நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 36:12. ஏசாவோட பேரன் தான் அமலேக்கு. அமலேக்கு யாரு? ஏசாவுடைய பேரன். இப்போ இந்த ஏசாவோட பேரன் அமலேக்கு யாக்கோபோட பிள்ளைங்களுக்கு விரோதமாக வரான். யாருக்கு விரோதமாக வரான்? யாக்கோபோட பிள்ளைங்களுக்கு, சித்தப்பா பிள்ளைங்களுக்கு. சித்தப்பா பிள்ளைங்க எல்லாம் அடிமையாக இருந்துட்டு இப்போ என்ன பண்ணுது? வருது, ரிலீஸ் ஆகி வெளியில். இங்கே வந்து என்ன பண்ணுறான்? பிரச்சனை பண்ணுறான். எப்படா நீ கானானுக்குள்ளே போகலாம், நீ எப்படா நீ இது பண்ணலாம். இப்போ சண்டை நடக்குது. இப்போ இந்த அமலேக்கு ஆண்டவருடைய பார்வையில் ரொம்ப ரொம்ப விரோதமாக இஸ்ரவேல் மக்களோட எவ்வளோ பேர் சண்டை போடுறாங்க. மோவாபியர் போடுறாங்க, ஏதோமியர் போடுறாங்க. ஏதோமியர்லாம் சண்டை போடுறாங்க. ஏதோமியர் யாரு? ஏசாவோட பிள்ளைங்க. எல்லாம் இந்த ஏசா பிள்ளைங்க தான் பாருங்களேன். எல்லாம் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. குடும்ப சண்டை தான் நடக்குது. ஏசாவும் யாக்கோபும் என்ன போயிட்டாங்க? ஒற்றுமையாயிட்டாங்க. ஆனால் அது பிள்ளைகள்லாம் என்ன பண்ணலை? ஒற்றுமையால. பிள்ளைகளுக்கு அவ்வளோ அழகாக பாடம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அருமையாக சொல்லி கொடுத்துருக்காங்க. உன் பெரியப்பாப்பா மோசமானவன், உன் சித்தப்பா மோசமானவன், உன் சித்தி மோசமானது, உன் பெரியம்மா மோசமானதுன்னு சொல்லி வச்சு அதுக்கு அழகாக ஃபாலோ பண்ணுதுங்க பிள்ளைங்க. சரி, இவங்க இப்போ ஏதோமியர் சண்டை. ஏன் ஆண்டவர் ஏதோமியர் அவ்வளோ வேகமாக என்ன செய்யலை? அருவருக்கல. யாத்திராகமம் 17:16. யாத்திராகமம் 17:16. அமலேக்கின் கை யாருக்கு விரோதமாக இருக்குதான்? கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருக்கிறபடியால் தலைமுறை தலைமுறைக்கும் கர்த்தரின் யுத்தம் அவனுக்கு எதிராக நடக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் வேற யாரை குறித்து சொல்ல பாருங்களா? மோவாபியர் அம்மோனியரெல்லாம் 10 தலைமுறைக்கு சர்ச்சுக்கு வராதுன்ட்டார். அவ்வளோதான், வேற ஒன்றும் சொல்ல. அதையும் என்ன பண்ணிட்டார்? அதுக்கப்புறம் ஏற்றுக்கிட்டார். 10 தலைமுறை வரைக்கும் தள்ளி வச்சுருந்தார். அதுக்கப்புறம் ஏற்றுக்கிட்டார். எவ்வளோ பேர் கர்த்தருக்கு விரோதமான எவ்வளோ பேர் எழும்புனாங்க. பெலிஸ்தியர் எவ்வளோ பேர் எழும்புனாங்க. ஆனால் ஏன் மீதியானியர் நிறைய பேர். இந்த அமலேக்கா மட்டும் சொல்கிறாரு தலைமுறை தலைமுறைக்குன்னா எப்போ முடியும் அந்த யுத்தம்? தலைமுறை தலைமுறைக்கும் அமலேக்குக்கு விரோதமாக கர்த்தரின் யுத்தம் நடக்கும். ஏன்னா அவன் கை எங்கே இருக்குது? சிங்காசனத்துக்கு விரோதமாக இருக்குது. சிங்காசனத்துக்கு விரோதம்னா என்ன? இப்போ நம்ம பிரதமர் இருக்கார். பிரதமருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க? பிரதமர் செய்கிறதெல்லாம் தப்புன்னுவாங்க. அவர் கொண்டுட்டு வர எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் என்ன செய்வாங்க? முட்டுக்கட்டை போடுவாங்க. இப்போ இங்கே இவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம தமிழ்நாட்டில் முதலமைச்சர் இருக்காங்க. அவங்களுடைய சிங்காசனம், அவங்களுடைய பதவி, அவங்களுடைய ஆளுகை, அவங்களுடைய ஆட்சி, அதுக்கு எதிராக நிற்கிறவங்க யார்? எதிர்கட்சிக்காரங்க நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எந்த ஒரு நல்ல காரியத்தை கொண்டு வந்தாலும் அது செய்யாத, அது சரி வராது, இது சரியில்லை, அது சரியில்லைன்னு அவங்கள என்ன பண்ணுறாங்க? சும்மா சும்மா போராட்டம் நடத்துறது. அதை இதே தான்
மனிதர்களுக்கு எதிராக இருந்தால் எப்படின்னா, கர்த்தருடைய அதிகாரத்திற்கு, கர்த்தருடைய ஆளுகைக்கு, கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை நடத்துகிற நடத்துதலுக்கு எதிராக நிற்கிறான்னா அவன் தான் யாரு? அமலேக்கியன். இந்த அமலேக்குடைய யுத்தம் தலைமுறை தலைமுறைக்கு என்ன செய்யும்? நடக்குமா? இவன் என்ன அப்படி என்னதான் பண்ணிட்டான்? ஆண்டவர் இப்படி சொல்ற அளவுக்கு அவன் என்ன செஞ்சானோ உபாகமம் 25:17-18 வாசிக்கலாம். ஏன் அமலேக்கு என்ன செய்யறானா? கர்த்தருக்கு பயப்படல. கர்த்தருக்கு என்ன செய்யல? பயப்படாம நீ விடாய்த்திருக்கையில் தேவ ஜனங்கள் எப்பெல்லாம் சோர்ந்து போறாங்களோ, மோசையோட காரியத்தில் பார்த்தோம். மோசையோட கை உயர்ந்திருக்கும் போது இஸ்ரவேல் மக்கள் என்ன செஞ்சாங்க? ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லி கையை கீழே விட்ட உடனேயும் இவன் என்ன பண்ணிட்டான்? அப்போ எப்பெல்லாம் தேவ ஜனங்கள் சோர்ந்து போவார்கள், எப்போ பலவீனப்படுவாங்க, எப்போ அவங்க மனசு அப்படியே ஒரு மாதிரி ஆகுமோ அந்த நேரத்தில் வந்து தாக்கக்கூடியவன் தான் அமலேக்கியன். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவருக்கு அமலேக்க அவனுக்கு விரோதமாக என்னோட யுத்தம் என்ன செய்யும்? நடந்து கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்னு ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு வாக்கு பண்ணியிருக்காரு. யாருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுறாராம்? அமலேக்குக்கு விரோதமாய் தலைமுறை தலைமுறைக்கு யுத்தம் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ட்டார். அல்லேலூயா. அதிலே எப்படியாம்? பின் வருகிற பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான். எவ்வளவு இது பாருங்க. அவன் வெட்டுறதா இருந்தால் எங்கே போய் தைரியமாக எங்கே போய் வெட்டணும்? போ யுத்த சன்னத்தராக வரவங்கள்ட்ட போய் நீ சண்டை போடு. யுத்த சன்னத்தரானவங்களாம் முன்னாடி வந்துக்கிட்டு இருப்பாங்க, பின்னாடி யார் வரா? பாவம் அப்பாவிகள் வருவாங்க, பெண்கள் வருவாங்க, இல்லைன்னா குழந்தைகள் வருவாங்க. அவங்கள தான் என்ன செய்யறது? போய் வெட்டுறது. பலவீன ஆண்களை பார்க்கும்போது ஆண்களை விட பெண்கள் எப்படி தான் இருக்கிறாங்க? பலவீன பாண்டவன் தான் என்ன செய்கிறாரு? உடனே சொல்லுவாங்க, ஏவாள் தான் என்ன பண்ணாங்க? ஏமாந்தாங்க. இது ஏவாள் நேற்று யார் ஃப்ரீயாக கேட்டுச்சு நேற்று? இது எதுக்காக இந்த ஏவாள் தானே பறித்து கொடுத்துச்சு? இந்த ஏவாள் ஏன் செய்யணும்? நான் சொன்னேன் ஏவாள் மேலே தப்பே கிடையாது, ஏவாள் மேலே தப்பு கிடையாது, ஆதாம் மேலே தான் தப்புன்னு. அது எப்படி ஆதாம் மேலே தப்பு? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏன்னா பலவீனரை அவன் என்ன செய்கிறான்? வெட்டுறான். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆதியாகமம் 2:15-16 வாசிக்கும். மனுஷனை நோக்கி, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, சரி ஆண்டவர் முதல்ல ஆதாமுக்கு என்ன வேலை கொடுக்குறாரு? தோட்டத்தை என்ன செய்ய சொல்றாரு? பண்படுத்தவும். கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். கொடுக்கப்பட்ட வேலை என்ன? ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன? தோட்டத்தை என்ன செய்யணும்? பண்படுத்துறது. பண்படுத்துறதுன்னா என்ன? அதில் உள்ள குப்பை, களைகள், புல், முள், இதெல்லாம் முள்ளெல்லாம் அப்புறம் தான் வந்துச்சு. இதெல்லாத்தையும் என்ன பண்ணாங்க? பண்ணி தோட்டத்தை சுத்தம் பண்ணி பண்படுத்தி அதை விதைப்புக்கு ஏத்தாப்புல தோட்டத்தை என்ன செய்யணும்? பாதுகாத்து வைக்கணும். இந்த வேலையோ கொடுத்துருந்தார். அடுத்து 2வது ஒரு வேலை கொடுத்தாரு. என்ன வேலை? காக்கவும் வைத்தார். காக்கணும். தோட்டத்தை பாதுகாக்க சொல்லி ஏதேன் தோட்டத்தை கொண்டு வந்து அதில் கொண்டு வந்து வச்சு, எப்போ இந்த தோட்டத்தை பத்திரமா பாதுகாத்துக்கன்னா அந்த தோட்டத்தில் இவர் என்னென்ன வச்சிருக்கணும்? வேலி அடைச்சிருக்கணுமா, அடைச்சிருக்க கூடாதா? சர்ப்பன்றது காட்டில் வாழக்கூடாது. அதுவுமே வசனம் இருக்கு. அது தோட்டத்துக்குள்ள வருதுன்னா நீ ஏன் விட்ட? உன்னை பாதுகாக்க தானே சொல்லியிருக்கிறாரு. அதை விட உனக்கு வேற என்ன வேலை? அதை விட வேற சகோதரர்கள், குடும்ப தலைவர்கள், இனிமேல் குடும்ப தலைவர் ஆக போகிறவர்கள், உங்க மேல கர்த்தர் கொடுத்துருக்கிற பொறுப்பு, உங்க வீட்டுக்குள்ள சத்ருடைய ஆளுக உட்பிரவேசிக்காதபடி நீங்க தான் பாதுகாக்கணும். அப்புறம் அப்படியே விட்டுட்டு போயிட்டா அந்த ஏவாளைய நம்ப முடியாது. என்னத்துக்கு ஏவாளை நம்ப முடியாது? நீ தானே உள்ள விட்ட. ஏவாளா விட்டுச்சு? ஏவாளுக்கு அந்த வேலை கொடுத்தாரு ஆண்டவர். தோட்டத்தை பாதுகாக்க வேண்டியவர். காட்டு ஒரு காட்டில் வாழக்கூடிய ஒரு சர்ப்பம் தோட்டத்துக்குள்ளே வரும்போது எப்படி உள்ளே வர முடிஞ்சிச்சு? பண்படுத்துகிற தினமும் நிலத்தை டெய்லி பண்படுத்தி நிலத்தை நீ சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த பாம்பு ஏதாச்சும் புத்து வச்சிருக்குதா இல்லையான்றது உனக்கு தெரிஞ்சிருக்குமா, தெரிஞ்சிருக்காதா? சோம்பேறி ஆதாம் அப்படியே விட்டுவிட்டு அது வந்து உள்ள எங்கே வந்து குடியிருந்துச்சோ தெரில. அந்த தோட்டத்துக்குள்ள தினமும் மரம் செடி எல்லாம் சுத்தம் பண்ணியிருந்துருக்கணும், தோட்டத்தை பண்படுத்தியிருக்கணும்.
கரெக்டாக அதை பராமரித்து வச்சுருந்தா உள்ளே வந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்கும், குச்சி எடுத்து அடிச்சுக்கிடிச்சு துரத்திருக்கலாம். பிசாசு உள்ளே வரதே தெரியாமல் ஒரு குடும்ப தலைவர் அப்படியே ஆன்னு இருந்துக்கிட்டு அது உள்ளே வந்தோடனே பார்த்துச்சு, இவங்கிட்ட போகக்கூடாது. எங்கே போனோம்? அமலேக்கு பலவீனமானவங்கள தான் போய் தொடுவான். ஆனால் அந்த பலவீனமானவங்களை தொடுறதுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. நாம் நம்முடைய எல்லைகளை பலப்படுத்தி வச்சுக்கணும். நம்ம பலப்படுத்தணும். நம்ம ஜபத்தில் ஆண்டவரே வேலையை அடைச்சிக்கங்கப்பா அப்படின்னு ஜபம் பண்ணணும். நம்ம ஜபிக்கிறத விட்டுட்டு நாம் ஆண்டவர் கொடுத்த, நான் அதை அடிக்கடி சொல்லுவேன், செய்யணும்னு ஆண்டவர் கொடுத்த வேலையை செய்யலைன்னா செய்யக்கூடாததெல்லாம் நம்ம செஞ்சுருவோம். நம்மளை செய்யணும்னு என்ன செய்ய சொல்கிறாரு? என்ன செய்ய சொல்கிறாரு? டெய்லி பிரியாணி ஆக்கி 10 பேருக்கு போட சொல்கிறாரா? என்ன செய்ய சொல்கிறாரு? நம்மளுக்கு ஜபம் பண்ணுன்றார், வேதம் படின்றார், ஒழுங்கா சர்ச்சுக்கு போன்றாரு, தப்பு செய்யாத பாவம் செய்யாதன்றாரு. இதை செய்யலைன்னா உள்ள யார் வந்துடுவா? அடைப்பை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும். அடைப்பை கரெக்டாக என்ன செஞ்சு வச்சுக்கணும்? கஷ்டமே இல்லை, ஈஸியான ஜீவியம் கிறிஸ்தவ ஜீவியம். ஆனால் இதை தான் நம்ம கஷ்டமாக்கிக்கிறோம். அடைப்பையும் திறந்து விட்டுறது, அந்த படத்துக்கு போகிறது, இந்த படத்துக்கு போகிறது, அந்த சினிமாவுக்கு போகிறது, இந்த சினிமாவுக்கு போகிறது, அதை பண்ணுறது, இதை பண்ணுறது, செய்யக்கூடாத வேலைகளை செய்கிறது, பார்க்கக்கூடாத காரியங்களை பார்க்கறது. அப்போ அமலேக்கு என்ன செய்வான்? பலவீனமானவங்களை தாக்கிடுவான். அதனால தான் ஆண்டவருக்கு அவன் மேலே அவ்வளவு கோபம். அடுத்தது அவன் என்ன செய்கிறான்? 1 சாமுவேல் 15:2. 1 சாமுவேல் 15:2. இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தப்ப அமலேக்கு என்ன செய்கிறானா? வழிமறிக்கிறானா. அதை நான் என்ன செஞ்சுருக்கேன் மனசில்? எத்தனை வருஷம் கழிச்சு தெரியுமா சொல்கிறாரு? கிட்டத்தட்ட 650 வருஷத்திற்கு அதிகமாயிடுச்சு. எத்தனை வருஷம்? 650 வருஷம் கழிச்சு ஆண்டவர் சொல்கிறாரு, என் மனசுலேயே ஒன்று இருக்குது அப்படின்ற. நம்ம சொல்லுவோம், என் மனசை விட்டு இது போவே போகாது. என்னங்க, ஒரு கல்யாணத்துக்கு போனேன், நான் சாப்பிடும்போது என் சாப்பாடை விட்டு தூக்கிட்டாங்க. வீணா போன விஷயத்த சொல்லுவாங்க. ஆண்டவர் எப்பயுமே நம்மளை மன்னிக்க சொல்லுவார். அவர் மனசுலேயே வச்சுருப்பார். அவர் என்ன பண்ணுவார்? மனசில் வச்சுருப்பார். நமக்கு விரோதமாக எழும்புகிற நிந்தைகள், நமக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்கள் அவர் மனசில் வச்சுருப்பார். அதனால் அவர் மனசில் வச்சுருப்பார். ஆண்டவரை பழி வாங்குங்கன்னு நம்ம சொல்லக்கூடாது. மனசில் வச்சுருக்கிறனால தான் அவர்கிட்ட போய் நம்ம சொல்லணும், வேணாம்ப்பா, அறியாமல் செஞ்சுட்டாங்க, விட்டுருங்க ஆண்டவரே. நம்ம என்ன செய்யணும்? போய் நம்ம அவர் பாதத்தில் போய் என்ன செய்யணும்? நிற்கணும். சரி, அவன் வழிமறித்தான். ஏன் வழிமறித்தான்? எதுக்காக வழிமறித்தான்? ஏன்னா அவன் கை யாருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருக்குது? கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருக்குது. கர்த்தர் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து இந்த ஜனங்களை நான் பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு கொண்டு போகணும்னு கர்த்தர் சித்தம் வச்சாரு. அதுக்கு எதிராக இவன் வந்து வழிமறிக்கிறான். தேவனுடைய திட்டத்துக்கும் கர்த்தர் செய்கிற காரியங்களுக்கும் நேர ஆப்போசிட். நீ கானானுக்கு, அதெல்லாம் கானானுக்கெல்லாம் போகக்கூடாது, வா அப்படின்னு முதல்ல சண்டையே அவன்கிட்ட தான் வந்துச்சு. ஃபஸ்ட்டு இவங்களோட சண்டை போடுறது யாரு? ஆமாம், அதான் ஒரு வசனம் இருக்கும். அமலேக்கு முந்தி என்ன செஞ்சான்? என்னாகமம் 24:20 வாசிக்கலாம். என்னாகமம் 24:20. அமலேக்கு எப்போ எழும்புனானா? முந்தி எழும்பினவன். ஃபஸ்ட்டு அவன் தான் எழும்புனான் இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமா. ஆனாலும் அவன் முடிவிலே முற்றிலும் நாசமாவான். அல்லேலூயா. அப்போ நாம் புரிஞ்சுக்கணும், கர்த்தருடைய நடத்துதலுக்கு விரோதமாக என்ன செய்கிறான்? இவன் எந்திரிக்கிறான். ஆண்டவர் என்ன செய்யணும்னு விரும்புகிறாரோ இதை எஸ்தர் ராஜாத்தியின் புஸ்தகத்தில் பார்க்கலாம். எதில் பார்க்கலாம்? எஸ்தர் புஸ்தகத்தில் பார்க்கலாம். எஸ்தர் 3:1 எடுத்துக்கலாம். ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி. ஆகாகியன்னா யார் தெரியுமா? அமலேக்கியன். அதுக்கு வசனம் இருக்கு. 1 சாமுவேல் 15:8 எடுத்துக்கலாம். அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை, அல்லேலூயா. ஆகாகுன்னா யாரு? அமலேக்கின் ராஜா. அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாக். அதாவது இந்த எகிப்தின் ராஜாங்க எல்லாத்துக்கும் ஒரே பேர். என்ன பேர்? பார்வோன். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஏரோதுன்னு நிறைய பேர் இருப்பாங்க.
பிலாத்து போஸ்டிங்கோட பேர் அது. அது என்ன பேர்? போஸ்டிங்கோட பேர். அபிமெலேக்கு பெலிஸ்தியருடைய ராஜாக்கள். பெலிஸ்தியர் தேசத்தில் அதிகாரத்தில் உள்ளவங்களுக்கு என்ன பேர்? அபிமெலேக்கு. அந்த மாதிரி இந்த அமலேக்கியர்களில் அதிகாரத்தில் உள்ள அமலேக்கியர்கள், ராஜாங்கத்தில் பணிபுரிகிற அமலேக்கியர்களுடைய பேர் ஆகா. ஆகாகியனாகிய ஆமான் அப்படின்னா அமலேக்கியன் அர்த்தம். இந்த ஆமான் யாரு? அமலேக்கியன். இந்த அமலேக்கியன் என்ன செய்வான்? கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு எதிராக நிற்பான், கர்த்தருடைய செயல்களுக்கு எதிராக நிற்பான். இப்போ இந்த இடத்துல கர்த்தர் என்ன செய்ய போறாரு? எஸ்தர் புஸ்தகத்தில் கர்த்தர் என்ன செய்ய போறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா 9:1 வாசிக்கலாம். தானியேல் 9:1. அகாஸ்வேருவின் புத்திரனாகிய தரியு, அது எந்த யாரு? மேதிய குலத்தானாகிய அகாஸ்வேரு. அகாஸ்வேருடைய மகன் யாரு? தரியு. தரியு வந்து தானியேலுடைய காலத்தில் தரியு என்ன செய்கிறாரு? அரசாட்சிக்கு வராரு. இந்த தரியு யாருடைய மகன்? அகாஸ்வேரோட மகன். அகாஸ்வேரோட மகன்னா வேற யார் மகன்? எஸ்தருடைய மகன். அல்லேலூயா. அமலேக்கு என்ன பண்ணுவான்? எஸ்தருக்கு, ஏன்னா வஸ்திக்கு பிள்ளை இல்லையான்னு கேட்காதீங்க, வஸ்திக்கு பிள்ளை இல்லை. சரித்திர குறிப்புகளின்படி வஸ்திக்கு குழந்தை கிடையாது. அப்போ எங்கே இந்த எஸ்தரை நம்ம விட்டோம்னா, யூத பெண்ணு என்ன பண்ணிட்டா? இங்கே வந்துட்டா. இதுக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னா இது எங்கே போயிடும்? நேரா ஆலயத்தை போய் கட்டுறதுக்கு ஆட்களை எழுப்பி விடுதலை பண்ணி அனுப்பிடும். சிறையிருப்பில் இருக்கிறவங்களெல்லாம் என்ன பண்ணும்? விடுதலை பண்ணி அனுப்பிடும். ஐயோ, என்ன செய்யக்கூடாது? நடக்கக்கூடாது. யூதர்கள் எல்லாத்தையும் காலி பண்ணு. எஸ்தர் ஒரு ஆள் அழிக்கிறது அவன் சித்தம் இல்லை. அவன் என்ன பண்ணுறான்? எல்லாத்தையும் காலி பண்ணணும்னு அந்த ஆமான் கிரியை செய்கிறான். அப்போ கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக அவன் கை என்ன செய்யுது? இருக்கு. அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அமலேக்க நீ என்ன பண்ணு? சுத்தமாக நீ காலி பண்ணிடு. சவுளுடைய நாட்களில் அமலேக்கில் ஒரு பெரிய கூட்டம் அழிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எஸ்தர் ராஜாத்தியுடைய நாட்களில் பெரிய கூட்டம் அழிஞ்சிச்சு. முதலாவது எஸ்தர் ராஜாத்தியுடைய நாட்களில் அழிஞ்சிச்சு. சவுளுடைய நாட்களில் பெரும்பகுதி அமலேக்கியர் என்ன பண்ணாங்க? வானத்தின் கீழ் இல்லாதபடிக்கு நான் என்ன பண்ணுவேன்? நாசம் பண்ணுவேன்னு சொன்னார். ஆண்டவர் பண்ணிட்டார். அப்போ இந்த அமலேக்கு எப்போ வரான்? தேவனுடைய திட்டங்கள் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறக்கூடாதுன்னு வரான். நாம் அதனால தான் நம்முடைய அரண்களை என்ன செய்யணும்? எப்பயுமே பலப்படுத்தி வச்சுக்கணும், பாதுகாப்பாக வச்சுக்கணும். ஒரு 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 திருடன் வரான்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சங்கிலியாண்டபுரத்தில் ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளே திருடன் வந்து ஒரு 50 பவுன் நகையை தூக்கிட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க. ஒரு சகோதரியவோ சகோதரனையோ அடித்து நகையை தூக்கிட்டு போயிட்டான். இதை கேள்விப்படுறீங்க. அடுத்த நாள் எப்பயும் போல் தூங்குவீங்களா? கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக கதவை இழுத்து பார்த்து பூட்டிட்டு தூங்குவீங்களா? எப்போ உங்கள் வீட்டில் ஒன்றுமே இல்லைன்னே வச்சுக்கோங்க. ஒன்று ஒரு சிலர் சொல்லுவாங்க, எங்ககிட்ட ஒன்றுமே இல்லை, வந்தால் வரட்டும். அப்படிலாம் கிடையாது. வருவான், இல்லைன்னா தான் வெளுப்பு விடும். அவன் வரும்போது ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அமைதியாக தூக்கிட்டு போயிடுவான். இல்லைன்னா கொன்னே போடுவான். இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் கண்ணமிட்டு திருட வந்திருக்கேன், ஒன்றும் இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கியான்னு. அப்போ என்ன, நம்ம கேள்விப்பட்டோன்னே என்ன செய்வோம்? திருட்டு பையன் நடமாட்டம் இருக்குது, வண்டியை தூக்கி உள்ளே வை, பூட்டிப்பார், வண்டிக்கு 2 சங்கிலியை போடு, அதை போடு, இதை போடு, கதவுக்கு என்ன செய்யும்? பூட்டை போடு, கேமரா வை, இவ்வளவு செய்கிறோம்ல. இப்போ ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு, சத்ரு தேவனுடைய திட்டம் நிறைவேறாமல் இருக்கிறதுக்கு அவன் எவ்வளவு வேணாலும் என்ன செய்வான்? முயற்சி பண்ணுவான். நாம் இந்த எஸ்தர் ராஜாத்தி என்ன பண்ணுச்சு? உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுச்சு, அவ்வளோதான். ஆகாகியனுடைய கதையவே ஆண்டவர் என்ன செஞ்சார்? முடிச்சு விட்டார். அந்த ஜெபத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்க. உபவாசம் இருந்து என்ன பண்ணுங்கள்? ஜெபம் பண்ணுங்க. உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்க மாதிரி தோணுச்சுன்னா என்ன பண்ணுங்கள்? ஃபாஸ்டிங் இருங்க. ஆண்டவரே சத்துருக்களுடைய வல்லமைகளை மேற்கொள்ள உபவாசம் ஒன்று தான் என்னது சிறந்த வழி. ஏன் வாழ்க்கை அதுக்குன்னு உபவாசம் இருக்கு. கார் வாங்கணும்னு உபவாசம், வண்டி வாங்கணும்னு உபவாசம், வீடு கட்டணும்னு உபவாசம், அப்படிலாம் இருக்காதிங்க. அதெல்லாம் ஆண்டவர் கருவேப்பிலை கொத்து மாதிரி தருவார். எப்படி தருவார்? கருவேப்பிலை கொத்து மாதிரி. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அது நீதியையும் தேடுங்கள், இதெல்லாம் உங்களுக்கு ஓசியில் கொடுப்பேன்றார். ஓசியில் கொடுப்பேன்னா உடனே ஓசியில் கொடுப்பேன்ல. நீ பிரயாசப்படாமையே அதுக்குள்ள காரியங்களை ஆண்டவர் என்ன செய்வார்? வாய்க்க செய்வார். நாம் செய்ய வேண்டியது தேவனுடைய ராஜ்யத்தை தேடும். தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு தடையா
எனக்குள்ள எழும்புற காரியங்கள், என்னை சுற்றி எழும்புற காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் என்ன செய்யணும்? கட்டப்படணும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஜெபிக்கணும். இன்னொன்று, விடாய்த்திருக்கிற நேரத்தில் கர்த்தரை விட்டு கொஞ்சம் விலகினோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்தில் உள்ளே வந்து நுழைவான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, விலகிட்டோம்னா உள்ளே நுழைஞ்சிருவான் இல்லை, மறுபடியும் உள்ளே வந்து அவனை துரத்தலாம். அல்லேலூயா. தாவீது அப்படி தான் செஞ்சார். தாவீது பெலிஸ்தியனை காலி பண்ணின ஒரு யுத்த வீரன். கோலியாத்தை என்ன செஞ்சார்? காலி பண்ணவர். உங்க எல்லாருக்குமே தெரியுங்களா? கோலியாத்தை பற்றி தெரியாதவங்க யார் இருக்கா? இல்லை. கோலியாத்து வந்து அவன் ஒரு அசுரன் மாதிரி. அவன் வந்து நின்று காலையிலையும் சாயங்காலமும் பயமுறுத்திக்கிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆமாம், 800 கிலோ. அப்படிப்பட்டவன். அவனை தாவீது என்ன பண்ணார்? மேற்கொண்டார். சாதாரண கல்லை வச்சு அடித்து மேற்கொண்டார். அதே தாவீதுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு பயம் வருது. நம்ம பிரச்சனையே அதுதான். என்றாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினாலே நான் மடிந்து போவேன். யார் சொன்னது உனக்கு? தாவீதே, உனக்கு சொன்னது யார் அப்படின்னு ஆண்டவர் கேட்டிருப்பார். வசனத்தை எடுத்தவங்க வாசிக்கலாம். 1 சாமுவேல் 27வது அதிகாரம். 1 சாமுவேல் 27. நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள், என்னைக்காவது ஒரு நாள், நம்ம சொல்லுவோம்ல, என்னைக்காவது ஒரு நாள் பாருங்களேன் இது நடக்கும், இது இப்படியே போனால் என்னைக்காவது ஒரு நாள் இப்படி ஆகும். அந்த என்னைக்காவது ஒரு நாளை இயேசுவின் நாமத்தில் கேன்சல் பண்ணுங்க. என்னைக்காவது ஒரு நாள் அவங்க பாருங்க, என்னைக்காவது ஒரு நாள் நம்மளை மாட்டி விட போகிறாங்க. இது பாருங்க, என்னைக்காவது ஒரு நாள் இந்த பையன் ஃபெயிலாக போகிறான். என்னைக்காவது ஒரு நாள் அதை நம்ம பேசவே கூடாது. சரி, வாசிங்கப்பா. தன் இருதயத்தில் யோசித்தார். அவர் யோசிக்கிறார். என்ன யோசிக்கிறாரு? எப்பா கோலியாத்தை நீ தானே முறியடிச்ச, ஆண்டவர் உன்னை கொண்டு, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 உன்னை பற்றி தானே பண்ணாங்க. இப்போ எப்படி நீ சவுல் நம்மளை கொன்றுவான்னு எப்படி அந்த 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 எண்ணம் எப்படி வந்துச்சு? பிசாசு பயத்தை கொடுப்பான். நமக்கு இப்படி ஆயிரும், இது இப்படி நடந்துரும், அப்படி ஆகாது, இப்படியெல்லாம் வராது, நமக்கு வராது, கிடைக்காது, போகாது, இதெல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என்ன நடத்துறார், ஒரு நாள் நான் வெக்கப்பட்டு போக மாட்டேன் அப்படின்னு என்றாகிலும் ஒரு நாள் யோசிக்கிறார். என்றாகிலும் ஒரு நாள் நான் சவுலின் கையிலேயே மடிந்து போவேன், அதனால் நான் பெலிஸ்தரின் தேசத்துக்கு கோலியாத்தை கொன்னுப்புட்டு கோலியாத்து ஊருக்குள்ளே போறாராம். அவனுங்கெல்லாம் எவ்வளோ கோபமா இருப்பாங்க. அங்க உள்ள வந்தோடனே அவங்க எல்லாம் திட்டுறானுங்க. இவன் தானே சொன்னான், இவனை வச்சு தானே சொன்னாங்க சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000, இவனை உள்ள ஏன் சேர்த்தான்னு சண்டை போடுறாங்க அங்க உள்ள பிரபுக்கள்லாம். அங்க போய் அந்த பெலிஸ்தியோட ராஜாவை போய் அப்படியே நைஸ் பண்ணி அவர் கூட போய் சேர்ந்துக்கிட்டு பெலிஸ்தியருக்காக இவர் யுத்தத்துக்கு போறார். ஒவ்வொரு இடமா போய் யுத்தத்துக்கு போய் வந்துட்டு கடைசி யுத்தம் ஒன்று நடக்குது. என்ன யுத்தம் நடக்குது? சவுலுக்கும் பெலிஸ்தியர்களுக்கும் யுத்தம் நடக்குது. என்னப்பா நீ தானப்பா சால்வை தொங்கலெல்லாம் அறுத்துக்கிட்ட, சவுலை கொல்லக்கூடாதுன்னு ஆண்டவர் சவுலை ஒப்பு கொடுக்கிறாரு. உன் சத்ருவை உனக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்ன நாள் இந்த நாள் தான். போய் அடின்றாங்க, அடிக்க மாட்டார். அபிஷேகம் பண்ணினவன் மேல் நான் கையை போட மாட்டேன். தீர்மானங்கள்லாம் நமக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. பண்ணின தீர்மானத்துல கரெக்டா இருக்குமா? இன்னைக்கு ஒரு தீர்மானம், நாளைக்கு ஒரு தீர்மானம். நம்ம தாவீது ஐயா மாதிரி, நான் தாவீது ஐயாவை கூட சொல்லல, மனிதர்கள் எல்லாருமே யாரு? மனிதர்கள். ஒரு நாள் இருக்கிற ஒரு வேகம் இன்னொரு நாளைக்கு என்ன செய்யாது. ஒரு நாள் சொன்னாரு, நான் கொல்ல மாட்டேன், கர்த்தர் அபிஷேகம் பண்ணவர் மேல நான் என் கையை வைக்க மாட்டேன். ஒரு தடவை பார்த்தீங்கன்னா தண்ணி சம்பையும் ஈட்டியும் எடுத்துட்டு போயிட்டு சொல்லுவாரு, ராஜா நான் பாருங்க உங்களை கொல்லல. இன்னொரு தடவை என்ன செய்வாரு? சால்வைய கட் பண்ணிக்குவாரு. சவுல் செத்துட்டான்னு வந்து சொன்னவனே சாகடிச்சார். அப்படிப்பட்ட தாவீது ஒரு பயம் தான் வந்துச்சு, சவுல் என்ன கொன்றுவாருன்னு. அது தெரிஞ்ச விஷயம் தானே, சவுல் கொல்றதுக்கு தானே அப்ப இருந்து துரத்திட்டு இருக்காரு. அப்ப இருந்த தைரியம் இப்ப என்ன ஆயிடுச்சு?
போயிடுச்சு. அநேக நேரத்தில் நம்மளுக்கும் அப்படிதான். ஒரு நேரம் நல்லா தைரியமாக இருப்போம், ஒரு நேரம் எப்படி இருப்போம், பயங்கர தைரியமாக இருப்பானா, ஒன்றும் ஆகாது, ஆண்டவர் இருக்கார், எனக்கு கர்த்தர் இருக்கார். ஒரு நேரம் இப்படி இருக்குமோ, எப்படி இப்படி இருக்குமோ, யாராச்சும் ஏதாச்சும் செஞ்சிருப்பாங்களோ அப்படின்னு. ஜீவனின் ஆவி எங்க? சதா காலமும் உயிரோடு இருக்கிறவர், தீர்க்காயுசுடையவர், அவருடைய ஆவி எங்க போச்சு? அல்லேலூயா. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவினுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பி. அப்ப பயத்தை கொடுத்துட்டான் சாத்தான் தாவீதுக்கு. அதனால தாவீது நேரா போக கூடாத இடத்துல போயிட்டார். பெலிஸ்தியர் தேசத்துக்கு போயிட்டு பெலிஸ்தியர் போய் சவுலை கொல்ல போறாங்க. கடைசி சண்டை. இந்த சண்டையில தான் சவுல் செத்து போக போறாரு. அதுல நானும் வரேன்னு குதிச்சுக்கிட்டு நிப்பாரு. நீங்க படிச்சு பாருங்க வீட்டுல போய். அவங்க வேணான்னு வானுங்க, வேணாம் வேணாம் நீ போ, உன்னை நாங்க நம்ப மாட்டோம்னு சொல்லுவாங்க. என்ன செய்ய மாட்டோம்? உன்னை நாங்க நம்ப மாட்டோம். உன்னை கூட்டிட்டு போனா அங்க போய் நீ யார் கூட சேர்ந்துக்குவ? சவுலு கூட சேர்ந்துக்கிட்டு எங்களை காலவாரி விட்டுருவ. நீ பெலிஸ்தீனுக்கு எதிரானவன், உன்னை நாங்க கூட்டிட்டு. அந்த பிரபுக்கள்லாம் சண்டை போடுவாங்க அந்த ராஜாட்ட. இவனை என்ன செய்யக்கூடாது? அந்த ராஜா எவ்வளவு சொல்லுவார், இவன் நல்லவன், இவன் நம்ம ஆளு. யார் நம்ம ஆளு? தாவீது யார் ஆளா? கோலியாத் ஆளு. இவன் நம்ம ஆளு அப்படின்னு இந்த ராஜா எவ்வளவு சமாதானப்படுத்துவார். பிரபுக்கள்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, இவன் வரவே கூடாதுன்னு. எப்பா சரி போப்பா, சரி போ. ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவர் தெரியுமா? அந்த நேரத்தில் பிரபுக்கள் மட்டும் எதிராக எழும்பலன்னு வச்சிருக்காங்க. என்ன நடந்திருக்கும் தெரியுமா? தாவீது சண்டைக்கு போயிருப்பாரு, சவுளுடைய ரத்த பலிக்கு அவர் ஆளா இருப்பார். அங்க போய் சவுளை இவர் எப்படி காப்பாற்ற முடியும்? சவுல்கிட்ட தானே சண்டை போடுறாங்கன்னு தெரிஞ்சுதானே நீ போறேன்ற. யோனத்தான் உயிருக்கு உயிரான நண்பன். யோனத்தான் சாவுக்கு யார் காரணமா இருக்கணும்? தாவீது. இதெல்லாம் விட இந்த பிரச்சனை நடக்கும்போது அங்க சிக்லாக்கு யார் வந்துட்டா? அமலேக்கியம் வந்துட்டான். அமலேக்கியம் பொல்லாதவன். எங்க இதுக்கு பயந்து நடுங்குது, எங்க பயப்படுறாங்க, எந்த இடத்துல உன் மரண பயம், உயிர் பயம், அந்த பயம் இந்த பயம்லாம் வருது. எப்ப தேவ பிரசன்னத்தை எருசலேமை விட்டு எங்க போயிட்டாரு? இப்ப போயிட்டாரு. அவன் தான் கொடுக்குறான் சிக்லாகு. அல்லேலூயா. யார் கொடுத்தது சிக்லாகு? அதனாலதான் இந்நாள் வரைக்கும் சிக்லாகு யூதருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. பெலிஸ்தருடைய தேசம் தான் சிக்லாகு. அவங்க சொல்றான், எப்பா நீ என்னோட தேசத்துல சிக்லாகுல இருந்துட்ட. சிக்லாகு முழுசையும் அமலேக்கையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான். அல்லேலூயா. அமலேக்கை பிசாசு என்ன செய்யும்? பார்த்துக்கிட்டே இருக்கும். எப்போ நம்ம தேவ பிரசன்னத்தோட்டு விலகிறோமோ உள்ள நுழைஞ்சிரும். பயப்படாதீங்க, உள்ள நுழைஞ்சாலும் பரவாயில்ல, ஆண்டவர் நம்ம கூட இருந்தால் அவனை துரத்தலாம். இவ்வளோ தூரம் இவர் போயிட்டாரு. அந்த சண்டைக்கு ஆண்டவர் விட்டுருந்தாருன்னா இந்த தாவீதோட குடும்பம் முழுசும் அழிஞ்சு போயிருக்கும். தாவீது குடும்பம் மட்டும் இல்லை, தாவீதோட இருந்த எல்லா மனிதர்கள், அந்த பெண்கள், அந்த குழந்தைகள், ஆடு மாடுகள், பொருட்கள் எல்லாமே இழந்து தாவீது நடு தெருவுக்கு வந்திருப்பார். ஆனா ஆண்டவர் ஒரு நாள் அவர் பிள்ளைகளை நஷ்டத்துக்கும் இழப்புக்கும் ஒப்பு கொடுக்கவே மாட்டார். நான் உண்மையா இருந்தேன் கர்த்தருக்குள்ள, கர்த்தர் என்னை பாதுகாத்தார் அப்படின்னா ஓகே. நீ இப்ப உண்மையாவே இல்லையே. நீ எங்க இஸ்ரவேலின் ராஜாவுக்கு எதிராக ஒருத்தன் சண்டைக்கு போறான், அவன் கூட போய் உக்காந்துக்கிட்டு, அவன் ஊர்ல போய் உக்காந்துக்கிட்டு நான் போறேன் போறேன்னு இருக்கிறேன். ஆனா இயேசு கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. பயமா நான் பயந்துகிட்டு அப்படி செஞ்சாலும் ஆண்டவர் அந்த பயம்ன்ற உணர்வு அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும், ஐயோ இவன் வேணும்னு செய்யல, இவன் பயந்துகிட்டு தான் என்ன பண்ணிட்டா இதை செஞ்சுட்டான்னு சொல்லி தாவீதையும் காப்பாத்தினாரு. தாவீது குடும்பத்துல உள்ள எல்லாத்தையும் சிக்லாகுக்கு வந்து அமலேக்கியர் என்ன செய்யறான்? எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிடுறான். போனதுக்கு அப்புறம் ஒண்ணு குறையாம எல்லாத்தையும் போய் தாவீது திருப்பிட்டு வர்றாரு. அல்லேலூயா. நீங்க தேவ பிரசன்னத்தை விட்டு விலகினதுனால இழப்புகள் வந்திருக்கலாம், இல்ல பயத்தினால எதையாவது பண்ணி ஒரு இழப்புகளுக்கு இதா இருக்கலாம். இல்ல இந்த தாவீது மாதிரி தீர்மானத்துல சரியா இல்லாம அபிஷேகம் பண்ணவன் மேல கை போட மாட்டேன்னு சொல்லிவிட்டு திரும்ப அதுக்கு இறங்கி போயிட்டாரு. அந்த மாதிரி தீர்மானத்துல உண்மை இல்லாம இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் ஆண்டவர் எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுப்பார். ஆண்டவரே எனக்கு நீங்க என்ன செய்யுங்க, இப்ப உதவி செய்யுங்க, நான் உங்ககிட்ட திரும்பி வரேன். அல்லேலூயா. நான் உங்ககிட்ட என்ன செய்யறேன்? திரும்பி வரேன். என் வாழ்க்கையில நான் இழந்து போனதெல்லாம் எனக்கு நீங்க என்ன செய்யுங்க, தாங்க. இந்த அமலேக்கையன் வந்து அவன் மட்டும் தனியாகவும் வரமாட்டான். பிசாசு என்ன செய்யாது? தனியா வராது. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அம்மோனியரை கூட்டிட்டு வரும். யாரை கூட்டிட்டு வரும்?
எடுத்து வாசிக்க வேணாம், இங்க டிவியில பாருங்க. நியாயாதிபதிகள் 3:13. நியாயாதிபதிகள் 3:13. அவன் அம்மோன் புத்திரரையும் அமலேக்கியரையும் கூட்டி கொண்டு வந்து, அம்மோன் புத்திரர் அமலேக்கன் எப்பயுமே ஒன்னாவே தான் வருவான் சண்டை போடுறதுக்கு. அம்மோன் புத்திரர் நீ போய் சண்டை போட, அம்மோனியரையும் மோவாபியரையும் தான் ஆண்டவர் ஆகாதுன்றார். ஆனா அவங்க கூட போய் அவனுங்களை இழுத்து சேர்த்துக்கிட்டு கூட்டு சேர்ந்துக்கிட்டு வருவான். அடுத்து 6 நியாயாதிபதிகள் 6:3. மீதியானியரையும் அமலேக்கியரும். அடுத்து மீதியானியர், அவன் ஒரு திருட்டு பையன், திருடனை கூட்டிட்டு வருவான். அம்மோனியரை கூட்டிட்டு வர்றது, திருடனை கூட்டிட்டு வர்றது. அடுத்து நியாயாதிபதிகள் 10:12. சீதோனியரும் அமலேக்கியரும். அல்லேலூயா. நெகேமியா 13:1 வாசிச்சு நம்ம ஜெபிக்கலாம். நெகேமியா 13:1 வாசித்தார்கள். அல்லேலூயா. அம்மோனியரும் மோவாபியரும் இஸ்ரவேல் மக்களுக்கு அப்பமும் தண்ணியும் கொடுக்காம என்ன செஞ்சாங்களாம்? எதிராக வந்தாங்களாம். அம்மோனியர் என்னைக்குமே தனியாக வரவே மாட்டான். அம்மோனியருக்கும் மோவாபியருக்கும் முதுகெலும்புன்றதே கிடையாது. எந்த யுத்தத்தில் வேணாலும் பாருங்களேன், அவன் கூட வேற யாராவது ஒருத்தர் இருப்பான். அம்மோனியருக்கும் மோவாபியருக்கும் முழு உதவி யார் செய்யறன்னா அந்த அமலேக்கு. அப்போ அப்பமும் தண்ணியும் அவங்க கொடுக்கலன்னா அதுக்கு மெயின் காரணம் யாரு? அமலேக்கு. ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு வாக்கு பண்ணியிருக்காரு. அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். அதுக்கு தடையா எத்தனை அம்மோனியர் வந்தாலும் சரி, எத்தனை மோவாபியர் வந்தாலும் சரி, எத்தனை அமலேக்கு வந்தாலும் ஆண்டவர் அதை முறியெடுப்பார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழும்பி நின்று ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிற ராஜா, நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே என்று சொல்லி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே, எங்க எதிரி யாரு, எப்படி அந்த எதிரி வருவான், விடாய்த்து போய் இருக்கிற நேரத்துல அந்த எதிரி வருவான் அப்படின்னு சொல்லி நாங்க வேதத்துல வாசிச்சோம். சோர்ந்து போகிற நேரத்துல, பயத்துல, ஆண்டவரே தேவ பிரசன்னத்தை விட்டு விலகும் போது, ஆண்டவரே ஆதாமை போல ஆண்டவர் சொன்னதை செய்யாம இருக்கும்போது பண்படுத்தவும் பாதுகாக்கவும் வைத்த அந்த வேலையை செய்யாம இருக்கும்போது பிசாசானவன் ஆண்டவரே அப்பா நுழைவான் என்று சொல்லி நாங்கள் வாசித்தோம். இப்போ நாங்கள் ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்குறோம். ஏசப்பாட்டை ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, என்னை உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்குறார் ராஜா. அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும்னு சொன்னீங்களே ஆண்டவரே. அப்பமும் தண்ணீரும் ஆண்டவரே கொடுக்காமல் இஸ்ரவேல் மக்களை எதிர்த்து வந்த மோவாபியர், அம்மோனியர், அமலேக்கியர், இப்படிப்பட்டதான ஆண்டவரே அப்பா எதிர் வல்லமைகளை நிர்மூலமாக்கும்படியாக இந்த நாளிலே ஜெபிக்கிறோம். எனக்குரிய அப்பம், எனக்குரிய தண்ணீர் எனக்கு கிடைக்க விடாதபடிக்கு போராடுகிற எல்லா எதிர் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்படுவதாக ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஜெபிக்க போறோம். ரீபா லாபா ரபா லாபா கபா லாபா ரீகா லமா நபா ரபா லாபா கபா லாபா ரபா லாபா கபா ரீகா லமா நபா ரபா கபா லா கத்துரா லாபா. நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே, நீர்தானே. நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே, நீர்தானே. ஆண்டவரை பார்த்து சொல்லுமா, என் நம்பிக்கை நீங்கதான், என் நங்கூரம் நீங்கதான். நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே, நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. கண்மலையை பிளந்தவரை துதிப்போம், கண்மலையை பிளந்தவரை துதிப்போம், துதிப்போம். நீரூற்றை தந்தவரை துதிப்போம், துதிப்போம். கண்மலையை பிளந்தவரை துதிப்போம், துதிப்போம். நீரூற்றை தந்தவரை துதிப்போம். பஞ்ச பட்டினியே வந்தாலும் வறட்சிகள் என்றாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம்,
பஞ்சம் பட்டினியே வந்தாலும் வறட்சிகள் என்றாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நீர்தானே பார்வோனை வென்றவரே, பார்வோனை வென்றவரை துதிப்போம் துதிப்போம். எகிப்தியரை வென்றவரை துதிப்போம் துதிப்போம். பார்வோனை வென்றவரை துதிப்போம் துதிப்போம். எகிப்தியரை வென்றவரை துதிப்போம். ஆயிரம் பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியர் வென்றாலும் பாடல் பாடி முன்னேறுவோம். ஆயிரம் பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியர் வென்றாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நீர்தானே. ஹalleluya 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 ஹalleluya. ரீமா லபா ரகா லமா நதா ரகா லபா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீங்கன்னு சொன்னீங்கப்பா. ஆண்டவரே, அந்த யுத்தம் யார் பண்றது? யாருக்கு எதிராக நீங்க யுத்தம் பண்ணுவீங்கன்னு வேதத்துல எங்களுக்கு காமிச்சிருக்கிறீங்க ராஜா. அமலேக்குக்கு எதிராக தான் நான் யுத்தம் பண்ணுவேன். தலைமுறைக்கு அவனுக்கு விரோதமா நான் யுத்தம் பண்ணுவேன். அவனுடைய கை என் சிங்காசனத்துக்கு விரோதமா இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரே, அந்த அமலேக்குடைய காரியங்களை இந்த நாளில் எங்களுக்கு நீர் காண்பித்து கொடுத்தீர் ஐயா. ஆண்டவரே, ரீபா லராக்கா தூராலாக்கமானபா. தேவ திட்டம் தேவ ஜனங்கள் வாழ்விலே நிறைவேற முடியாதபடிக்கு, நிறைவேற விடாதபடிக்கு போராடுகிற எல்லா விதமான சத்துருடைய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் கர்த்தருடைய சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறுவதாக. கர்த்தருடைய சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேற விடாதபடிக்கு போராடுகிற சத்துருவின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. சோர்வை உண்டாக்குகிற, பயத்தை உண்டாக்குகிற, சோர்ந்த நேரத்திலே உள்ளே நுழைகிற எல்லா சத்துருடைய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. அப்பமும் தண்ணீரும் கொடுக்காதபடிக்கு எதிர்த்து நிற்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தின் நாளில் நம்ம ஜெபம் பண்ண. ஆண்டவரே, ஆண்டவரே, என்னுடைய அப்பம் இயேசுவின் நாமத்தில் எனக்கு கொடுக்கப்படுவதாக. ராஜா, எனக்கென்று கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், எனக்கென்று நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள், எனக்கென்று நீர் ஆயத்தம் வைத்திருக்கிற ஆண்டவரே ஆசீர்வாதங்கள் இயேசுவின் நாமத்தினால எனக்கு கொடுக்கப்படுவதாக. ரெண்டு கைகளையும் கர்த்தருக்கு நேராக உயர்த்தி, ரெண்டு கைகளை ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த நிலை இல்லாத இந்த பூமியில் உள்ள வாழ்க்கையிலே, ஆண்டவரே, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே எனக்கென்று கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற, எனக்கென்று நியமித்து வைத்திருக்கிற நன்மைகளை, ஆசீர்வாதங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு கொடுக்கப்படுவதாக. சொல்லலாமா? இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் எனக்கென்று முன் குறித்த நன்மைகள், கர்த்தர் எனக்கென்று முன் குறித்திருக்கிற ஆண்டவரே ஆசீர்வாதங்கள் இயேசுவின் நாமத்தினாலே பரத்திலிருந்து இப்பொழுது என்னை நோக்கி இறங்கி வருவதாக. அதை தடுக்கும்படியான எந்த ஒரு சத்துருடைய வல்லமையோ, எந்த ஒரு மனுஷிக வல்லமையோ, அல்லது என்னிடத்திலே காணப்படுகிற எந்த ஒரு குறைவுகளோ, அதை இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே என் அப்பம் எனக்கு கொடுக்கப்படும், என் தண்ணீர் எனக்கு நிச்சயமாய் கிடைக்கும். என் தண்ணீர் இயேசுவின் நாமத்தினால் எனக்கு நிச்சயமாய் கிடைக்கும். என் தண்ணீர் இயேசுவின் நாமத்தினால் எனக்கு நிச்சயமாய் கிடைக்கும். இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுகிறோம். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே
எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசு அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். தேவனுடைய தயவினாலே நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அப்பாவை துதிக்கிறோம். இந்த மாலை வேளையில வந்திருக்கிற தேவ ஜனத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த 10வது நாள் உபவாச நாளிலே ஆண்டவரே, இந்த சபை கூடுதலின் நாளிலே ஆண்டவரே வந்திருக்கிறார்கள் ஐயா. ஆலயத்தின் சம்பூர்ணத்தினால் இந்த நாளிலே இவர்களை திருப்தியாக்குங்கள். இவர்களுடைய அப்பம் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். இவர்களுக்கு வேண்டிய தண்ணீர் இவர்களுக்கு கிடைத்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அற்புதம் செய்ததற்காக நன்றி சொல்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் ஆளுகையும் ஜெயமும் பாதுகாப்பும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் வேண்டிய நன்மைகளை உங்களுக்கு அருள்வாராக. எல்லாரும் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்தவர்கள் அப்பம் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். கர்த்தர் இந்த நாளில் உங்களை திருப்தி ஆக்கி இருக்கிறார். ஆண்டவருக்கு